தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். போகிக்கான பதிவு. நம்மக்கிட்ட நிறைய நல்ல குணங்களை வளர்த்துக்கிட்டு தேவையில்லாத குணங்களை எல்லாம் போக்கிட்டு நாமளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த போகி அப்படின்றது. அது இல்லாமல் அன்னைக்கு பூஜை அறையில் புதுசாக நீங்கள் விளக்கேற்றணும் அப்படின்னாலும் ஏற்றலாம், புதுசாக சுவாமி படங்கள் வைக்கணும்னாலும் வைக்கலாம், புதுசாக விக்கிரகங்கள் வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா போகி அன்னைக்கு எந்த ஒரு புதிய விஷயங்களையும் துவங்குவதற்கு ஏற்ற ஒரு தினம் இந்த போகி அப்படின்றது. அதனால் போகி அன்னைக்கு இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்ற எந்த கவலையும் வேண்டாம். துணிஞ்சு தைரியமாக மனசு திருப்தியோட என்னென்ன விஷயங்கள் புதுசாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ பூஜை அறையில் செய்யலாம். போகி வழிபாடு செய்யறதுக்கான நேரம், போகி வழிபாடு தீப ஆராதனை செய்யறதுக்கான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும், மதியம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இந்த போகி வழிபடுவதற்கான நேரம். ஒரு சிலர் மாலை நேரத்துலையும் வழிபடுவாங்க. அவங்களுக்கான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா சாயந்தரம் 5 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் இந்த போகி வழிபாடு அப்படின்றத பண்ணலாம். போகி அன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன வழக்கங்கள் இருக்கோ அது அத்தனையும் நீங்கள் அந்த போகியில் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த இறந்தவர்களுக்கு அன்றைக்கி துணி வச்சு கும்பிடுறது, வஸ்திரம் வச்சு கும்பிடுறது அப்படின்றது இருக்கும், வச்சு கும்பிடலாம். அன்றைக்கி வடை பாயசம் இதெல்லாம் செஞ்சும் கும்பிடலாம் இல்லையா. பச்சரிசி சோறு, கொழுக்கட்டை, முருங்கைக்கீரை பொரியல், அது இல்லாமல் நாட்டு காய்கறிகள் போட்டு சாம்பார், வாழைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், சேப்பக்கிழங்கு பொரியல், இந்த மாதிரியான பதார்த்தங்கள் பயன்படுத்தலாம் அன்றைக்கி. இப்படி இந்த போகி அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஒரு வழக்கம் அப்படின்றது இருக்கும் இல்லையா. எந்த ஒரு வழக்கமாக இருந்தாலும் சரி, இந்த வருஷத்துலேருந்து இதை ஒன்று நீங்கள் செய்யுங்க. என்னென்னா, நீங்கள் இந்த வருஷம்தான் புதுசாக போகி வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இத்தனை வருஷமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் நீங்கள் சொன்ன இது நான் பண்ணதில்லை அப்படின்னு சொன்னாலும் இதை நீங்கள் சேர்த்துக்குங்க. என்னென்னா, மஞ்சள் விநாயகர், கஸ்தூரி மஞ்சள் இருக்கு இல்லையா, அதில் பன்னீர் விட்டு நல்லா குழைச்சி பந்து மாதிரி ஆக்கிட்டு விநாயகர் மாதிரி பிடிச்சி வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு அவருக்கு அருகம்புல்லோ இல்லை வாசனை மலர்களோ சாத்திட்டு ஒரு வெத்தலையிலையோ இல்லை மாயிலையோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன தட்டுலையோ எப்படி வேணாலும் பரவாயில்ல அவரை அமர்த்திட்டு அதற்கு பிறகு உங்கள் பூஜை வேலைகள் அப்படின்றத தொடங்குங்க. பஞ்சபத்திர பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர், கஸ்தூரி மஞ்சள், ஜவ்வாது பொடி, வாசனை மலர்கள் வச்சுட்டு அவங்களுடைய பூஜை வேலைகள் அப்படின்றத தொடங்குங்க. அது ரெண்டுத்தையும் செஞ்சு வச்சுட்ட பிறகு நீங்கள் பூஜை வேலைகள் அப்படின்றத தொடங்குங்க. நீங்கள் எந்த ஒரு வழக்கத்தை இதில் நீங்கள் விட்டுருந்தாலும் அதை விநாயகர்கிட்ட சொல்லுங்கள். இதெல்லாம் பூஜைலாம் பண்ணிட்ட பிறகு தான் விநாயகர் நான் பார்க்குறேன், இதை நான் மறந்துட்டேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் கையெடுத்து கும்பிட்டாலே நீங்கள் தெரியாமல் செஞ்ச தவறு கூட நாங்கள் மன்னிக்கப்படும். சரிங்களா? இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கலாம். வணக்கம்.